பலாப்பழம் ஒன்று ஓசு கிடச்சிது, அதை இன்னைக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுனா எப்படின்னு அதை எடுக்கணும்ல. இல்லை ஏன்னா ஒரு 10 சொல்லணும்னு இருக்குமா? அரிஞ்சு பார்த்தா தான் தெரியும். சின்ன பழங்க, இந்த வருஷம் காய்ச்சது பூரா சின்ன பழமாக தான் காய்ச்சதுன்னு பெரியமா கொடுத்தாங்க. இருக்கா நான் சொல்ல பார்க்கணும், இதை எடுத்தா தண்ணி போங்க. இருக்கு இருக்கா? இருக்கு. ஏன் கையில் என்ன அது ஒட்டிக்கும், பிசு பிசுன்னு கை கழுவ முடியாது, என்ன கட்டாமலாம் பண்ண முடியாது. கையாலே புழக்க போகிறோம். பாகுபலிக்கு எங்க தம்பு இல்லையா? சின்ன பழத்தையே எவ்வளோ முக்கிய வைக்கிற அரியன் உண்டான கொஞ்சம் அதனால கையாலேயே பழந்து போறேன்னு. சின்னதாக இருக்குன்னு பார்த்தேன், அது ஒரு நாட்டம் நல்லா தெம்பாக இருக்கு. இன்னும் போடு. இப்போ பாரு வளர்ந்துருச்சு. இப்போ பாருங்க என்ன ஏமாத்துற. பலாப்பழத்தை பிறந்தாச்சு, ஒவ்வொரு சொலையும் எடுக்க வேண்டியதான். ஆனால் சொலை கம்மியாக தான் இருக்க மாட்டேங்க, ஒன்றாங்க கொண்டு தான் தெரியுது. எத்தனை இருக்குன்னு பார்த்துருவோம் இப்போ. ஒவ்வொன்றா ஏன்னா இதெல்லாம் எம்டியா இருக்கு, ஒன்று 8 தான் இருக்கு. பைய தட்டு இப்போ எடுத்து வைக்கிறான். ஒரு சொலை வந்திருக்கு. ஒன்று வந்துச்சா, அடுத்தது வருது பார். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பலாசொலை அப்பா நறுக்கி வச்சிருக்காரு. அதில் ஒன்று எடுத்து சாப்பிட போகிறோம். இருக்கிறத பூரா எடுக்கிறேன், அப்போ சாப்பிடலாம். அவனா அதுக்குள்ளே அர்ஜென்ட் இல்லைங்க. 3 நீ தின்னுட்டு அங்கே எத்தனை இருக்குன்னு தெரியுமில்ல, ஆளுக்கு 2 வேணுமா இல்லையா? சரி நான் எடுத்து. பலாசோளத்தோட டேஸ்டே தண்ணி தாங்க எப்போதும். என்னப்பா எல்லாமே உனக்கு எல்லாம் தனியாக தான் இருக்கும். சொலையே காமி, நீ பாட்டு அது தின்னுடாது, ஆளுக்கு 2 எடுத்துக்கலாம். இது ஏன்னா மொத்தம் 3 தான் வந்ததுதா? 3 காப்பு இல்லையாட்டு அதிகமா அப்பதான் பெரியமா சொன்னிச்சு. ஏன்னா அது எங்கே பாரு, இந்த வருஷம் காய்ச்ச பழம் பூரா அப்படி தாண்டா அங்கா சொல்ல தான் எங்கேயோ ஒவ்வொன்று தாண்டா இருக்குச்சு. அதே மாதிரி தானே இருக்கு. பழமும் பெருக்கல. தின்னுடாத வை முன்னிட்டு தின்னு. நீ அதுலேயும் ஒன்றும் இல்லையா? இருக்கு. பரவாயில்ல, இது சின்ன பழமா இருந்தாலும் இவ்வளோ இருக்கு. அன்னைக்கு அத்தை சோடு பழத்தில் அறிஞ்சான், ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை 2ஆ பிறந்தாரு. அதில் ஒரு பகுதியில் வந்து மொத்தம் எவ்வளோ சொலை இருந்ததுன்னா மொத்தம் 4 சொலை தான் இருந்துச்சு. இப்போ நீ தின்னது 2, அதான் மொத்தம் 6 சொலை. அப்புறம் அதை சேர்க்கறது இல்லை, நீ தின்னதை. அதை மொத்தம் 6 சொலை தான் இருந்துச்சு. அடுத்து இந்த ஒரு பாதியை அறுத்து பார்க்கலாம். பார்க்குறான் இதில் இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து ஆளுக்கு 2 சொலை திங்கணும். நீ பாட்டு ஒன்று ஒன்றா தின்னுட்றாத. நான் இங்கே எடுத்து முடிப்பேன், நீ நாங்கள் முடிச்சு விடாத. தள்ளி அப்படி இந்த பக்கம் போய் கொண்டு. ஒரே இதில் கூட்டம் 4 இருக்கு. பரவாயில்ல, இந்த பக்கம் தான் இருந்திருக்கு, அந்த பக்கத்தில் இல்லை. பெருமையாடு. நானே ஒன்று எடுத்துட்டேன், நீ என்ன எடுக்கிற? அவ்வளோதான். இங்கே ஒன்று இருக்கு பாரு. எங்க இல்லையா? எங்கடா இருக்கு? அவ்வளோதான், ஒன்றுமே இல்லையா? அங்கேயா சொல்ல இல்லைன்னா இன்னும் இவ்வளோ சொல்ல இருக்கணும். பலாப்பழத்தை பிளந்து எடுத்தாச்சு, வேஸ்டான பூரா கீழே ஒதுக்கி போட்டாச்சு. சொலையை பாருங்க, தட்டில் வச்சுருக்கேன். இதான் ஒரு 10-15 சொலை இருக்கும். அவன் ஒரு 4 தின்னுட்டான்.
பாக்கி இருக்கிறத ஆளுக்கு ரெண்டாவது சாப்பிட வேண்டியதான். எப்படி டேஸ்ட்டு? ஆனால் இடிப்பாக இருக்கான்ல. நான் ஒன்று தின்னு பார்க்குறேன். எத்தனை தான் நீ தின்னு பார்ப்பேன்? முன்னாடி பார்க்கலையா? சும்மா தான். நிறைய முழுங்கி விடாங்க போடு. அம்மா தம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. நானும் அப்பாவும் தான் இருக்கோம். நல்லா பழா பழத்தை அரிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். கூட்டம் 2 பேருக்கு அவங்கெல்லாம் கொடுக்கறது இல்லையா? அப்பா நான் சாப்பிட்ருவோம் இல்லையா? சாப்பிட்டுட்டு இருக்கணும். அண்ணா இன்னைக்கு கொடுக்கணும். சாப்பிடணும்னா அது ஒரே ஆள் சாப்பிடலாம். அங்கே கொண்டு வை, அவங்க திங்கட்டும். போதுமா உனக்கு? போதும், கொண்டு உள்ள வை. உள்ளனா வீட்டு உள்ள வகுத்து உள்ள வைக்கிறது இல்லை. அங்கே இருக்கவங்க அங்கே 2 பேர் இருக்காங்களா, அவங்க திங்கட்டும். இந்த எடுத்துக்க. போதும் இந்த ஒன்று எடுத்துக்கிட்டோம், கொண்டு வை. சரி போ, அப்புறம் எடுத்துக்கிட்டு